உதுஹிய்யா என்று சொல்லும் பொழுது மக்களுடைய உள்ளத்துக்கு வருவது அது செல்வந்தர்கள் கொடுக்கணும். ஜகாத் எப்படி கொடுக்கப்படுகிறதோ, ஹஜ் எப்படி நிறைவேற்றப்படுகிறதோ, இதே போன்று உதுஹிய்யாவும் பணக்காரர்களுக்கு தான் கடமை என்று யோசிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வேறொரு அளவுகோலை சொன்னார்கள். மன் வஜத சஅதன், யாருக்கு வசதி இருக்கிறதோ. என்ன வசதி? உதுஹிய்யா கொடுப்பதற்கு வசதி. ஒரு மாடு 1.5 லட்சம் என்றால், அல்லது ஒரு மாட்டின் விலை 2 லட்சம் என்றால், ஒரு மாட்டில் 7 பேருக்கு கொடுக்கலாம். நஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய வருடத்தில் நாங்கள் நபி அவர்களோடு குர்பான் கொடுத்தோம். அல் பகரத அன் சபஅத்தின், 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்தோம் என்ற ரிவாயத் சஹீஹாக இருக்கிறது. ஒரு மாட்டில் 7 பேருக்கு பங்கு இருக்கிறது. 7 பேர் அதிலே கூட்டி சேரலாம் என்றால் 2 லட்சத்தை 1.5 லட்சத்தை 7ஆக பிரித்தால் பொதுவாக எல்லோருக்கும் உதுஹிய்யா கொடுக்கலாம். வாலிபர்களுக்கும் கொடுக்கலாம். கையில் இருக்கும் மொபைல் போனுடைய விலை 4 லட்சம், 3 லட்சம். அப்படியான பொறுமதியான ஒரு போனையே பாவிக்க முடியுமாக இருந்தால் உதுஹிய்யாவுடைய அமல் எல்லோருக்கும் நிறைவேற்றலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நியத்து வையுங்கள். இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் உதுஹிய்யாவின் ஒரு பங்கிலே சேருவோம். முடியுமாக இருந்தால் தனி ஒரு ஆட்டை கொடுப்போம். ஒரு மாட்டில் 7 பேர் சேருவோம் என்ற நியத்தை வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுஹிய்யா கொடுப்பதற்கான போதுமான வசதி இருந்தும் யார் உதுஹிய்யா கொடுக்கலையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, எங்களுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு முஸல்லாவுக்கு நெருங்கவும் வேண்டாம், பெருநாள் தொழ வர வேண்டாம் என்றார்கள்.